Hi everyone, welcome to my channel Linga. I am Madharsi. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் பார்க்க போறோம். அதுல பார்க்க வேண்டியது ரெண்டு பாயிண்ட். ஒன்று எந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்சஸ்க்கு நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ண போறோம் அண்ட் ரூல்ஸ் ஆஃப் த சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். எந்த மாதிரியான சர்க்கம்ஸ்டன்சஸ்க்கு நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ண போறோம்னா ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ்க்கு, பெர்மனன்ட் ஆக்ஷன் அண்ட் தென் யூனிவர்சல் ட்ரூத், பொசிஷன், இந்த நாலுத்துக்கும் வந்து நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ரூல்ஸ் வந்து பார்த்தோம்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு வேர்போட எஸ்ஓ இஎஸ்ஓ கண்டிப்பாக சேர்க்கணும். வாட் இஸ் தேர்ட் பர்சன் சிங்குலர்? ஹீ, ஷீ, இட். இந்த மூணுத்துக்கும் கண்டிப்பாக வேர்போட எஸ்ஓ இஎஸ்ஓ சேர்க்க போகிறோம். அதை தவிர மீதி இருக்குல்ல ஐ, வி, யூ, தே, இது எல்லாத்துக்குமே நம்ம வேர்போட எஸ் சேர்க்க வேணாம். நம்ம அப்படியே ஆசிட்டிஸ் என்ன வேர்போ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ நான் இங்கே கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை பார்த்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்களும் இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா யூஸ் ஆகும். ஏன்னா இதெல்லாம் டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கு யூஸ் பண்ணுற எக்ஸாம்பிள் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ்க்கு பெர்மனன்ட் ஆக்ஷன், யூனிவர்சல் ட்ரூத் அண்ட் தென் பொசிஷன், இந்த நாலுத்துக்கு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சர்க்கம்ஸ்டன்சஸை ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம என்ன டென்ஸ் யூஸ் பண்ண போகிறோமோ அது யூஸ் பண்ணணும். ஸோ டென்ஸுங்கிறது இட் டினோட்ஸ் ஒன்லி டைம். நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸுக்கு டென்ஸை மாற்றி சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, பாஸ்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ டென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ரூல்ஸும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரூல்ஸ்னோட பயப்பட வேணால் ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? நம்ம இப்போ கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் இதை வந்து 3 ஃபார்மாக பிரிச்சிருக்கேன். கொஷின் ஃபார்ம், பாசிட்டிவ் ஃபார்ம், நெகட்டிவ் ஃபார்ம். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா எஸ்ஆர் நோ டைப் கொஷினில் தான் இருக்கும். ஸோ ஒரு கொஷின் இருக்க போது அதுக்கப்புறமேட்டா அதுக்கு ஆமாவா இல்லையா அந்த ஆன்சர் தான் இருக்கும். அதை தவிர நம்ம இதில் பார்க்க போகிறதே கிடையாது. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன எழுதியிருக்குன்னா, டூ யூ ஒர்க் ஹார்ட்? நீங்கள் ஒர்க் ஹார்ட் பண்ணுவீங்களா? இதுக்கு நம்ம என்ன யூஸ்ஃபுல்லாக ஆன்சர் பண்ணுவோம்? கண்டிப்பாக ஒன்று நம்ம பண்ணுவோம், இல்லை பண்ண மாட்டோம். இது ரெண்டு தான் ஃபஸ்ட்டு வரும். அதுக்கப்புறமேட்டா ஐ ஒர்க் ஸ்மார்ட்லி அப்படிலாம் எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எஸ்ஸா நோவா, ஒர்க் ஹார்ட் பண்ணுவீங்கன்னா எஸ்பா இல்லை நோவா, இது மட்டும்தான். ஸோ டூ யூ ஒர்க் ஹார்ட், அதுக்கு ஐ ஒர்க் ஹார்ட், நான் ஒர்க் ஹார்ட் பண்ணுவேன். ஐ டோன்ட் ஒர்க் ஹார்ட், நான் பண்ண மாட்டேன். ஸோ நம்ம எஸ்ன்னு சொல்கிறதெல்லாம் பாசிட்டிவ் ஃபார்மில் எழுதணும், நோன்னு சொல்கிறதெல்லாம் நெகட்டிவ் ஃபார்மில் எழுத போகிறோம். செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, டூ தே லைக் மியூசிக், தே லைக் மியூசிக், தே டோன்ட் லைக் மியூசிக். இதில் பார்த்தோன்னா அவர்களுக்கு மியூசிக் பிடிக்குமான்னு கேட்டிருக்கேன். அவர்களுக்கு மியூசிக் பிடிக்குமானா என்ன அர்த்தம்? ஒன்று ஆன்சர் எப்படி இருக்கணும்? பிடிக்கும் இல்லை பிடிக்காது. அதுதான் தே லைக் மியூசிக், அவர்களுக்கு மியூசிக் பிடிக்கும். they don't like music, அவர்களுக்கு மியூசிக் பிடிக்காது. அவ்வளவுதான். does your friend drive a car? உங்களுடைய நண்பர் கார் ஓட்டுவாரா அப்படின்னு நான் கேட்டுக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா டஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி சொல்ற மாதிரி தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு நம்ம எஸ்ஓ இஎஸ்ஓ சேர்க்கணும். அதனால டஸ் கொஷின் ஃபார்ம்ல வரும்போது டஸ் நான் யூஸ் பண்றேன். டஸ் யோர் ஃப்ரெண்ட் டிரைவ் அ கார்? மை ஃப்ரெண்ட் டிரைவ்ஸ் அ கார். உங்கள் ஃப்ரெண்டுக்கு கார் ஓட்ட தெரியுமா? ஒன்றும் ஓட்ட தெரியும், இல்லை ஓட்ட தெரியாது. இது மட்டும்தான் ஆன்சராக இருக்கும். மை ஃப்ரெண்ட் டிரைவ்ஸ் அ கார், என்னோட ஃப்ரெண்டு கார் ஓட்டுவாங்க. ஸோ இதில் பார்த்தோன்னா இங்கே நான் எஸ் சேர்த்துருக்கேன். ஏன்னா தேர்ட் பர்சன் சிங்குலர்னால இங்கே எஸ் சேர்த்துருக்கேன், டிரைவ்ஸ்ன்னு எழுதியிருக்கேன். மை ஃப்ரெண்ட் டஸ் நாட் டிரைவ் அ கார், இங்கே வந்து டசன்ட்டு நான் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த டசன்ட் வந்து என்ன பண்ணணும்னா, இங்கே எப்படி கொஷினுக்கு டஸ் போடுறோமோ அதே மாதிரி நெகட்டிவ் ஃபார்மில் வரும்போது டஸ் நாட்டுன்னு நம்ம போட போகிறோம். இங்கே வந்து டோன்ட்டுன்னு போட போகிறோம், இங்கே டசன்ட்டுன்னு போட போகிறோம். டு நாட்டும் நம்ம சொல்லலாம், டோன்ட்டும் சொல்லலாம். அதே மாதிரி டசன்ட்டும் சொல்லலாம், டஸ் நாட்டும் சொல்லலாம். ரெண்டுமே ஒன்று தான். மை ஃப்ரெண்ட் டசன்ட் டிரைவ் அ கார், என்னோட ஃப்ரெண்டுக்கு கார் ஓட்ட தெரியாது. டஸ் ராம் பிளே டென்னிஸ்? ராம் வந்து டென்னிஸ் விளையாடுவானான்னு கேட்குறேன். ஸோ அதுக்கு ஆன்சர் என்ன இருக்கும்? அவன் விளையாடுவான் இல்லை விளையாட மாட்டான். ராம் பிளேஸ் டென்னிஸ். அகெயின் இங்கே பார்த்தோம்னா தேர்ட் பர்சன் சிங்குலர் ராம் இருக்கு, அதனால நான் வேர்போட எஸ் சேர்த்துருக்கேன்.
ராம் பிளேஸ் டென்னிஸ்னா ராம் விளையாடுவான், டென்னிஸ் விளையாடுவான். ராம் டசன்ட் பிளே டென்னிஸ், ராம் வந்து டென்னிஸ் விளையாட மாட்டான். இங்கே டசன்ட் போட்டிருக்கேன். டஸ் ஷீ நோ யூ, அவளுக்கு உங்களை தெரியுமா அப்படின்னு நான் கேட்குறேன். ஷீ நோஸ் மீ, அவளுக்கு என்ன தெரியும். ஸோ இங்கே யூங்கிறனால இது மீயா மாறுது. அந்த ப்ரொனோனையும் பார்க்குறோம். அவளுக்கு உங்களை தெரியுமா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன ஆன்சர் பண்ணோம், ஆமாம் அவளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு. அப்போ ஷீ நோஸ் மீ இங்கே மாறும். இங்கே வேர்போட எஸ் சேர்த்துருக்கோம். அதே மாதிரி ப்ரொனோனும் வந்து மீன்னு மாறி இருக்கு. ஷீ டசன்ட் நோ மீ, அவளுக்கு என்ன தெரியாது. இந்த இடத்துல பார்த்தோம்னா டசன்ட்னு வருது, இங்கே நோன் வருது. ஸோ எப்பொழுதுமே டசன்ட்னு போடும்போது வேர்போட எஸ் சேர்க்காதீங்க. அதே மாதிரி கொஸ்டின்லையும் அதுதான், டசன் போடும்போது நான் பிளே மட்டும்தான் போடுறோம், பிளேஸ்ன்னு போட வேண்டாம். டஸ் திஸ் நீம் ட்ரீ க்ரோ வெல், இந்த வேப்பமரம் நன்றாக வளருமான்னு கேட்டுருக்கேன். அப்போ அதுக்கு ஆன்சர் என்ன கொடுக்க போகிறோம், ஒன்று நல்லா வளரும், இல்லை நல்லா வளராது, அவ்வளோதான். திஸ் நீம் ட்ரீ க்ரோஸ் வெல், இந்த வேப்பமரம் நன்றாக வளரும். திஸ் நீம் ட்ரீ டசன்ட் க்ரோ வெல், இந்த வேப்பமரம் நன்றாக வளராது. ஸோ அகைன் நான் வந்து தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு தான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். ஏன்னா அதில் தான் வந்து நிறையா பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. அதுக்காக தான் நிறைய எக்ஸாம்பிள் அதில் கொடுத்துருக்கேன். ஸோ இது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. டஸ் யுவர் மதர் குக் வெல், உங்களுக்கு அம்மா நல்லா குக் பண்ணுவாங்களா, சமைப்பாங்களா அப்படின்னு கேட்கணும். இதில் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக என்ன இருக்கும், ஒன்று எங்கள் அம்மா நல்லா சமைப்பாங்க, இல்லைன்னா சமைக்க மாட்டாங்க, நல்லாலாம் சமைக்க மாட்டாங்க. இந்த ரெண்டு தான் ஆன்சர் பண்ண போகிறோம். மை மதர் குக்ஸ் வெல், இது பார்த்தோன்னா இந்த தேர்ட் பர்சன் சிங்குலர்னால எஸ் சேர்த்துருக்கேன். இங்கே வந்து மை மதர் டசன்ட் குக் வெல், எங்கள் அம்மா நன்றாக சமைக்க மாட்டாங்க. டஸ் இட் ரெயின் டுடே, இன்னைக்கு மழை பெய்யுமா அப்படின்னு கேட்குறோம். ஒன்று பெய்யணும், இல்லை பெய்யக்கூடாது, அதுதான். இட் ரெயின்ஸ் டுடே, இன்னைக்கு மழை பெய்யவும். இட் டஸ் நாட் ரெயின் டுடே, இன்னைக்கு மழை பெய்யாது அப்படின்னு. டஸ் ஹீ டூ யோகா எவ்ரிடே, அவர் தினமும் யோகா செய்வாரா அப்படின்னு கேட்குறோம். இந்த யோகாவுக்கு பதில் நீங்கள் எக்ஸசைஸ் போட்டுக்கலாம், வாக்கிங் போட்டுக்கலாம். ஏன்னா எவ்ரிடே நம்ம நிறையா பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் வாக்கிங் போவாங்க, ஒருத்தர் ஸ்விம்மிங் பண்ணுவாங்க, ஒருத்தர் ஜிம்முக்கு போவாங்க, யோகா பண்ணுவாங்க, எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஜாகிங் இருக்கும். அது மாதிரி நீங்கள் அந்த இடத்துல என்ன வேணால் நீங்கள் அங்கே போட்டு கொஷின் கேட்கலாம். ஸோ அது வந்து எப்போதுமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் கேட்கப்போம். டஸ் ஹீ டூ யோகா எவ்ரிடே, அவர் யோகா பண்ணணும் டெய்லியும், இல்லைன்னா பண்ண மாட்டார். இதுதான் வந்து ஆன்சராக இருக்கும். ஹீ டஸ் யோகா எவ்ரிடே, அவர் தினமும் யோகா பண்ணுவார். ஹீ டசன்ட் டூ யோகா எவ்ரிடே, அவர் யோகா தினமும் பண்ண மாட்டார். டூ யூ ஸ்பீக் இங்கிலீஷ், நீங்கள் இங்கிலீஷ் பேசுவீங்களா அப்படின்னு கேட்குறேன். ஒன்று நான் பேசுவேன், இல்லை பேச மாட்டேன், அதுதான் ஆன்சராக இருக்க போகுது. ஐ ஸ்பீக் இங்கிலீஷ், ஐ டோன்ட் ஸ்பீக் இங்கிலீஷ். ஸோ நான் இங்கிலீஷ் பேசுவேன், இது இங்கிலீஷ் பேச மாட்டேன், இதுதான். ஸோ இதுதான் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோடைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறையா புக்ஸ் படிக்கணும், மேகசின்ஸ் படிக்கணும். இந்த மாதிரி படிச்சிங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்சஸ்க்கு டென்சஸ் யூஸ் பண்ணுவாங்கங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிடும். I hope you understand this lesson and I hope you enjoy this lesson. Please subscribe my channel. Thank you.